இப்ப நம்ம வகுப்பினுடைய ரொம்ப மையமான பகுதி வருவோம். ஒரு வேர்ச்சொல்லை வைத்துக் கொண்டு வினை அடிதான் அதுக்கு பேர். வேர்ச்சொல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டளைன்னு சொல்றோம் இல்ல, நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது பகுதின்னு படிச்சோம் இல்லையா, அதான் வேர்ச்சொல். பார்த்தான் என்பதுல பகுதி என்னமா, பார், கட்டல். படித்தான் என்பதுல படி என்பதுதான் வேர்ச்சொல். குடித்தான் என்பதுல குடி. ஓடினான் ஓடுகிறாள் என்பதுல ஓடு. தந்தான் என்பதுல தா. கட்டளையாக இருக்கிற அந்த பகுதிக்கு பேரு நம்ம பகுதின்னு படிச்சோம் இல்லையா, அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போற இடத்துல வேர்ச்சொல். ஒரு முக்கியமான ஒரு டேபிளை நம்ம உருவாக்க போறோம். இது வந்து வேர்ச்சொல். வேர்ச்சொல் வந்து முதல்ல பெயர் எச்சத்தை பாருங்க. பெயர் எச்ச விதிகள்னு தொல்காப்பியரோ நன்னூலோ சொல்லுகிற போது கூடுதலான செய்திகளை சொல்றாங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு அறிமுக வகுப்பு என்பதால இன்னைய தேதிக்கு இருக்கக்கூடிய பெயர் எச்ச விதிகள் நாம் எப்பவுமே நம்ம தெரிஞ்ச ஒரு சொல்ல வந்து எடுப்போம், படி. இந்த பெயர் எச்சம் இன்றைய காலத்துல எப்படி முடியும்னா ஆவல முடியும் அல்லது உள்ள. இதுக்கு என்ன ரூல்னா, இதுக்கு பக்கத்துல நீங்க பையன் அல்லது இன்னைக்கு வந்து பெண், ஏன்னா நம்ம பையனே நடத்திட்டு இருந்தோம்னாக்கா ஆணாதிக்க சிந்தனையோட ஐயா நடத்துறாரு. நம்ம எப்பவுமே சமத்துல பாலின சமத்துவ அடிப்படையில எப்ப எடுத்துக்காட்டுகள் எழுதினாலும் நம்ம என்னமா பண்ணணும், எப்பவுமே நமக்கு ஆனா சமூகம் இப்படிதான் சொல்லி தந்துட்டு வந்துருச்சு. செய்வினை செய்யப்பாட்டு வினைனா திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் தான் போடுவான் எல்லா தமிழையாவும், நமக்கு கையில அதான் வரும். ஔவையார் ஆத்திசூடியை ஏற்றினார் நமக்கு வரவே வராது. நம்ம மரபு அணுவிலே இப்படி பதிவாயிடுச்சு. அப்போ இங்க நீங்க போடக்கூடிய இந்த சொல்லுக்கு பக்கத்துல பையன்னு போட்டாது மீனிங் ஃபுல்லா இருந்தா அது பெயர் வச்சு. அப்ப பாருங்க, படி என்ன படித்த, படித்த பக்கத்துல போட்டா படித்த பையன் கரெக்டா இருக்கா, சரியா. படித்த பெண் சரியா இருக்கா. இது இறந்த நாள். இதே நேரத்தில் படிக்கின்ற, படிக்கும், படிக்க போகும், இந்த மாதிரிலாம் வந்தாலும் அப்ப பாருங்க, இது இலக்கணத்துல இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது தாமத முடிஞ்சதுன்னு நீங்க எடுத்துக்க கூடாது. இலக்கணம் படிக்கும் போது இந்த எழுத மறுபடியும் எழுத முடியுது, கூட்டல் ஆவல முடியும். இதுல எழுத முடியுது இன்று கூட்டல் ஆவல முடியும். அதனால யார் அப்போ பெயர் வச்சு எழுத முடியும், ஆவல முடியும். அது வந்து உண்மை. ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, பெயர் எச்சம் என்றாலே அல்லது உண்மைதான் முடியும். இன்னொரு எடுத்துக்காட்டு எழுதுறேன். ஓடு, ஓடு பக்கத்து பெயர் இதுல என்ன பண்ணலாம், பெயர் எச்சம். ஆன்லைன்ல ட்ரை பண்ணுங்க, ஆன்லைன்ல வாய்ப்பு தருவோம். உங்க முடிகிற பெயர் எச்சம்னாக்கா ஓடு பையன். ஆன்லைன்ல ட்ரை பண்ணுங்க, அப்புறம் ஆஃப்லைன் வரலாம். ஆன்லைன்ல யாராவது ட்ரை பண்ணுங்கம்மா. ஆன்லைன்ல எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை அமைதியான நதியினிலே ஓடம்னு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த பேர்லாம் பதிவாயிடுமோ, ஜூம்ல அப்படி பேர்லாம் பதிவாகும். ஆன்லைன்ல யாராவது ட்ரை பண்ணுங்க. யாராவது பேசுறீங்க இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க. ஓடி யாருக்கு பேசணுமா? அஜித், அஜித் கரெக்டா சொல்றாரு. நம்ம இங்க இருந்து கைத்தறல கொடுக்கலாம். ஓடிய குழந்தை, அவரே சொன்னார் பாருங்க. பெயர் எது போட்டாலும் ரைட்டு தான். நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக தான் பையன் பெண்ணு சொன்னே தவிர, ஓடிய குழந்தை, ஓடுகின்ற குழந்தை, ஓடும் குழந்தை, ஓடப்போகும் சிறுவன், இப்படி. அப்ப அல்லது உம்ல முடிஞ்சுதுன்னா இப்ப நான் ரெண்டு வினை சொல்லித்தரேன், நீங்க எழுதி பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதாக எழுதுறேன். தூங்கு, மர. இது ரெண்டுத்துக்கு எது பெயர் எச்சம்னு எழுதுங்க. ஒரு நிமிடம் நம்ம எடுத்துக்கலாம். தூங்கு என்பதற்கு பெயர் எச்சம். நான் சொன்ன மாதிரி பக்கத்துல பெயர் சொல் போடணும். தவறாக இருந்தால் அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை, அவங்க மறைக்காத மாதிரி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணுங்க. நான் மீண்டும் மீண்டும் நம்ம வகுப்புல சொன்னேன், உங்களுக்கு இலக்கணத்தை ரொம்ப
இப்ப 15 நாட்கள் இருந்து 18 நாட்களுக்குள்ள இந்த 85 மதிப்பையும் தரவா எடுக்கிற மாதிரி நம்ம நடத்த போறோம். ஆனால் நேரடியா போயிட்டு ஏன்பா இங்க இக்கு போடணும் இச்சு போடணும்னா உங்களால சொல்லவே முடியாது. நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வருதா, வல்லெழுத்து மிகும். 4ஆம் வேற்றுமை உருவு வருதா, வல்லெழுத்து மிகும். ரூல் சொல்ல போறேன். அப்போ நீங்க அங்க கிளாரிட்டியோட விடையை தேர்ந்தெடுக்க போறீங்க. ஒரு ஆம்பிகியூட்டியோட, ஒரு குழப்பத்தோட, ஏன் 3 நல்லா இருக்குமா 4 நல்லா இருக்குமா, எதுக்கும் நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்குவோம். அங்க ரிசிஸ்ட் நம்பர் வேற எழுதிட்டு வந்திருக்கோம். டிஆ சிஆன்னு தெரியல, சிஏ டிக் பண்ண அதெல்லாம் கிடையாது. இதான் பார்த்தேன் நல்லா தெரியும். 2ஆம் வேற்றுமை அவனை கூட்டல் பார்த்தேன், அவனை பார்த்தேன். ஏன் அவனை ஐ வெளியில வந்திருக்கு, அவனுக்கு கூட்டல் தந்தேன் கூ வந்திருக்கு, அப்ப இத்து மிகும் அவனுக்கு தந்தேன். இந்த கிளாரிட்டிக்காகவே நம்ம வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு இங்க அகாடமியில நம்ம புத்தகங்கள் எக்கச்சக்கமா வைப்போம். தவறின்றி தமிழ் எழுதுகிற புத்தகம், தமிழ்ல பிழையின்றி எழுதுவதற்கான புத்தகங்கள், இலக்கண தேனு, வழக்கமும் விளக்கமும், இது போக வந்து ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் வச்சிருக்கேன். அது என்னுடைய ரெஃபரன்ஸ் புக்னே சொல்லலாம். நம்முடைய ஐயா இறை குருவனார்னு ஒரு ஐயா வல்லெடுத்து மிகும் இடங்கள் மிகா இடங்கள் ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை வச்சிருக்காரு. முடிஞ்சா அதனுடைய பிடிஎஃப் ஒரு 15 பக்கம் இருக்கு, நான் உங்களுக்கு கூட அனுப்புறேன், போட்டோ எடுத்து கூட அனுப்புறேன். கடைசி இந்த தெளிவு நமக்கு கிடைச்சதுன்னா 85க்கு 85 எடுத்தலாம். 15 பிரச்சனையே கிடையாது. 15 வந்து ரொம்ப எளிமை. 15க்கு என்ன வழின்றதை நான் சொல்றேன். என்ன திருக்குறள் அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்களோ அதனுடைய ஆடியோ நெட்ல அவைலபிளா இருக்கு திருக்குறள் ஆப்ல. அந்த திருக்குறளை நீங்க தொடர்ந்து சினிமா பாட்டு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். சினிமா பாட்டு எவ்வளவு பாட்டரமான பண்ணியிருக்கோம். திருக்குறள் அந்த 20-30 அதிகாரத்தை நம்ம மனப்பாடம் பண்ணாங்க. அதுக்கு எப்படி படிக்கணும்ன்றதை 5 மார்க் நான்